ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி தயிர் மசாலாவிலலாம் ஊறும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கன் மசாலாவும் நல்ல மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல காரமான மிளகாய். அடுத்ததான் ஒரு பட்டை இந்த சைஸில், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இது கூட பாதி பிரியாணி இலை. இப்போ இது எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் கொஞ்சம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே வறுபடட்டும். இப்போ இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு பொரிஞ்சோன்னே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் பிச்சு சேர்த்துடலாம், 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாலே போதும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் நம்ம சிக்கனில் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே வதக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக 2 தக்காளி பழம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறதா இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சீக்கிரமாக வதங்குன்றதுனால அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம்.
இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்கலாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம சிக்கனில் உள்ள தண்ணி பூரா வெளி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி. இது எல்லாமே சிக்கனில் உள்ள தண்ணி தான். நம்ம வந்து தயிர் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணி தான் அப்படி இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சா அந்த மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா கம கமன்னு வாசனையோடு இருக்கும். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வறுவலில். இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி பற்றலைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வறுவல்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதிலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அதனால தான் சிக்கனை வந்து கொஞ்சம் மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இதில் சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் ஒரு 1/2 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து மட்டும் விட்டுறலாம். இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் இது 2மே நல்லா வேகணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம வேக விடணும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். இடையில திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நல்லா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கம கமன்னு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உருளைக்கிழங்கு சிக்கன் 2மே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல சுவையான காரசாரமான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.